Hi students, welcome to Vedi Academy. So now we are going to discuss soaps and detergents, that is from chapter 4, carbon and its compounds, last topic. Okay, so soap and detergent வந்து ஏன் ஆர்கானிக்குள்ளே வராங்க, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் வராங்கன்னா, சோப் மாலிக்யூல்ஸில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஃபேமிலி தான் லாங் செயினாக இருப்பாங்க. யூ கேன் see a longest செயின்னோ C17H35 இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களை வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் கீழே சோப்ஸ் படிக்கிறோம், பிகாஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சோப்ஸ். ஓகே, ஸோ அண்ட் COOH. ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்க ஆசிட் வந்து ஒரு ஸ்டெரிக் ஆசிட், இதுக்கு பேர் வந்து ஸ்டெரிக் ஆசிட். இன் காமன் வில் கால் இட் அஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் சோப் மாலிக்யூலான்னு கேட்டால் இல்லை, திஸ் இஸ் நாட் சோப் மாலிக்யூல். இந்த ஃபேட்டி ஆசிடை வந்து ஒரு ஆல்கலி கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். வாட் இஸ் ஆல்கலி? த பேஸ் விச் டிசால்வ்ஸ் இன் வாட்டர், மேபி NaOH இல்லை KOH கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆவாங்க எய்தர் வித் சோடியம். சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் NaOH, that will be replacing Na. இல்லைனா KOH நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கேவாக ரீப்ளேஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோப் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சோடியமை வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஆர் யூ கேன் சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் KOH as an alkali ரியாக்ஷன்ஸில் நமக்கு வந்து K வந்து ரீப்ளேஸ் பண்ண மாதிரி நமக்கு காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்து காமனாக என்னன்னு சொல்லுவோன்னா சோப் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு முறையுமே இந்த லாங் செயினை நம்ம வரையணுமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் தேட் வில் லேர்ன் வாட் இஸ் சோப் இன் டீட்டெயில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், சோப் இஸ் அ சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் as we discussed now. ஸோ அந்த லாங் செயின் வரைஞ்சோமா, அந்த லாங்கஸ்ட் செயினை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஸோ ஐ கேன் see here இந்த லாங்கான இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம ஆறுன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், பிகாஸ் இட்ஸ் அன் ஆல்கலி ஃபேமிலி, ரைட்? அதனால் ஆறணும். அண்ட் இந்த இருக்க இந்த ஹெட் காம்பவுண்டை வந்து COONA அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்லேயும் எழுதலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா கேன் பி ரிட்டன் as RCOONA. ஸோ ஆறுங்கிறது என்னது? as we discussed, it is a long hydrocarbon chain, மேபி 12லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். நம்ம எடுத்தது வந்து C17, that is because நம்ம சூஸ் பண்ணது ஸ்டெரிக் ஆசிட் சூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் ஆஃப் த சோப் கண்டெயின் ஸ்டெரிக் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் COOங்கிறது வந்து ஒரு கார்பாக்சிலேட் ஃபேமிலி, NAங்கிறது கவுண்டர் அயான். நீங்கள் KOH கூட ரீப்ளேஸ் பண்ணும்போது as we discussed K + அயானும் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் பேசிக்லி இதுதான் சோப். ஓகே, ஸோ now coming to the soap molecules. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலாக சோப் மாலிக்யூல். என்ன இருக்குல்ல, அதனால் இது சோப் மாலிக்யூல். ஓகே, ஸோ சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ as I said earlier, இந்த ஃபுல் காம்பவுண்டை வந்து நம்ம பெருசாக ஒரு முறையுமே C17H35 இல்லை C18 அந்த மாதிரி ஃபுல்லாக வரைய முடியாது. as we are too lazy, no, so we are making it to a short form. லைக் இந்த எண்டு இருக்கா COONA, இவங்களை வந்து ஹெட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹெட்டாகவும் அண்ட் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை வந்து டெய்லாக கன்சிடர் பண்ணி லைக் ஒரு வார்ம் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வில் ட்ரா இன் அ ஷார்ட்டர் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து சோப் மாலிக்யூல்ஸ்ன்னு குட்டியாக வரைவோம். ஓகே, ஸோ திஸ் வில் கால் இட் அஸ் ஹெட் பார்ட் அண்ட் திஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் வில் கால் இட் அஸ் டெய்ல் பார்ட். ஓகே, ஸோ இந்த ஹெட் பார்ட் வந்து வேறு எப்படி சொல்லலான்னா, ஹெட் பார்ட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஸோ வாட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் டெய்ல் பார்ட் இஸ் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக்? ஸோ கம்மிங் டு திஸ், ஹைட்ரோ அப்படின்னா வாட்டரை இண்டிகேட் பண்ணுறது தான் ஹைட்ரோ. ஃபிலிக் அப்படின்னா லவ்விங் ஆர் அட்ராக்டிங் அந்த மாதிரி. ஓகே, ஸோ தே ஆர் லவ் டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ ஹெட் பார்ட்ஸுக்கெல்லாம் யார் ரொம்ப பிடிக்கும்? வாட்டர் மாலிக்யூல்ஸை ரொம்ப பிடிக்கும். வேறஸ் கம்மிங் டு ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோங்கிறது வாட்டர் as we said. ஸோ ஃபோபிக்ன்றது ஃபியர். அப்போ இவங்களுக்கு யாரை பிடிக்காது? தண்ணியை பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஸோ ஹெட் பார்ட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர் அண்ட் டெய்ல் பார்ட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ ஹெட் பார்ட்ஸ் எல்லாருமே தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் அட்ராக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. டெய்ல் பார்ட்ஸ் எல்லாருமே எங்கே வந்து லைக் ஆயில், க்ரீஸ் அந்த மாதிரி நான் வாட்டர் மாலிக்யூல்ஸாக இருக்காங்களோ அங்கே போய் அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தேர் இஸ் அன் அதர் டேர்ம் விச் யூ வாண்ட் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ ஹெட் பார்ட்ஸ் எல்லாமே போலார் எண்ட்ஸ். ஸோ ஹெட் பார்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா போலார் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் டெய்ல் பார்ட்ஸ் ஆர் நான் போலார் எண்ட்ஸ். ஓகே, ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகெயின்.
ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து சோப் மாலிக்யூல். ஸோ எல்லா டைமும் சோப் மாலிக்யூல்ஸை டீட்டெயில்டாக வரைய முடியாதுன்றனால இன் ஷார்ட் ஒரு ஹெட் அண்ட் ஒரு டெய்ல் இருக்க மாதிரி ஷார்ட் ஃபார்மில் சோப் மாலிக்யூல்ஸை ட்ரை பண்ணலாம். அண்ட் திஸ் ஹெட் பார்ட் we will call it as hydrophilic and tail part will call it as hydrophobic. ஸோ ஹைட்ரோனா வாட்டர் அண்ட் ஃபிலிக் இஸ் லவ்விங். ஸோ ஹெட் பார்ட்ஸ் வந்து யாரை ரொம்ப விரும்புவாங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸை ரொம்ப விரும்புவாங்க. தே அட்ராக்ட் டுவர்ட்ஸ் வாட்டர். Coming to this tail parts are hydrophobic. They does not like water. So oil, grease அந்த மாதிரி substance கூட போய் attract பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. So head parts are polar in nature and tail parts are non-polar in nature. So this is a very basic, you must remember. In the points ஞாபகம் இருந்தாலே போதும், maximum of the thing you have covered it. Okay, so next thing which we are going to discuss is process of micelle formation. Okay, so for example, we'll take a surface. Okay, this is any cloth illa edavadhu material illa hand oda surface nu vechikalam. Okay, so inge vandu dirts irukku, ivanga da vandu dirt. ஓகே, ஸோ இவங்க வந்து டர்ட். ஓகே, இப்போ நம்ம சோப் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். ஸோ சோப் கையில் போட்டதுமே என்ன பண்ணுவோம், நல்லா ரப் பண்ணுவோமா. அப்போது அங்கே இருக்க சோப் மாலிக்யூல்ஸ், இவங்க தானே சோப் மாலிக்யூல்ஸ். ஸோ நிறைய சோப் மாலிக்யூல்ஸ் இருப்பாங்க சோப்பில். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சோப் நம்ம ஹேண்ட்ஸை சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது இங்கே இருக்க டர்ட்ஸ் எல்லாம் என்னது, ஒன்று ஆயிலாக இருக்கும், இல்லை க்ரீஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போலார் காம்பவுண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ டெய்ல்ஸில் இந்த ஹெட்டு வந்து போலாரியன்ட் as we discussed. அப்போ டெய்ல் என்னது, நான் போலாரியன்ட். ஓகே, ஸோ இந்த நான் போலாரியன்ட் யார் அட்ராக்ட் பண்ணுவாங்க, நான் போலாரியன்ட் கூட தானே அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த டெய்ல் பார்ட் எல்லாம் போய் அந்த டர்ட்ஸ் கூட போய் ஒட்டிப்பாங்க, இந்த மாதிரி ஒட்டிப்பாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங். இந்த மாதிரி டர்ட்ஸ் கூட இந்த டெய்ல் பார்ட் ஒட்டிப்பாங்க. பிகாஸ் டெய்ல் பார்ட்ஸ் ஆர் வாட்டர் ஹேட்டர்ஸ். அப்போது ஆயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் போய் அவங்க கூட ஒட்டிப்பாங்க. ஓகே, சோப்பு போட்டுட்டு அப்படியே நம்ம கையை தொடச்சிட்டு வந்துடுவோமா, மாட்டோம். என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி நல்லா கழுவுவோமா. அப்போது இஃப் யூ ஆர் போரிங் வாட்டர், ஓகே, இது வந்து வாட்டர். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன செய்யும், இந்த ஹெட்ஸ் எல்லாமே வாட்டர் லைக்கிங், அவங்கெல்லாம் ஹைட்ரோஃபிலிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹெட் எல்லாமே தண்ணி ரொம்ப பிடிக்கும். தண்ணி வரும்போது இந்த ஹெட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, தண்ணி கூட சேர்ந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா. ஓகே, ஸோ தண்ணி கூட சேர்ந்து இந்த ஹெட் மூவ் பண்ணும்போது பாடியும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அண்ட் இந்த பாடி யாரை பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த டர்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் மூவ் ஆவாங்க. ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸை விட்டு அவங்க மூவ் ஆகும்போது எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஆயில், டர்ட். ஓகே, ஸோ இவங்க கிட்ட தான் டெய்ல் வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம தண்ணி ஊற்றும்போது இந்த ஹெட்ஸ் எல்லாமே தண்ணி கூட சேர்ந்து மூவ் ஆவாங்க. அண்ட் சர்ஃபேஸை விட்டு ரிமூவ் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்பெரிக்கலாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஃபார்மேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மிசல் ஃபார்மேஷன் சொல்கிறோம். அப்போ தண்ணி ஊற்றும்போது இவங்க ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பெரிக்கலாக ஃபார்ம் ஆகி நம்ம கையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ ஹேண்ட்ஸ் வந்து நீட் ஆகிடும். ஓகே, இப்படி தான் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது யூஸ்வலி. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் ப்ராசஸ் ஒன்ஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் சோப் எடுத்துக்கிறோம். சோப்பில் வந்து சோப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ கையில் வந்து டர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ சோப் மாலிக்யூல்ஸ் நிறையா இருக்கும். as we discussed, ஹெட் வந்து போலார், தே ஆர் வாட்டர் லைக்கிங் எண்ட்ஸ். அண்ட் டெய்ல் வந்து நான் போலார், வாட்டர் ஹேட்டிங் எண்ட்ஸ். ஓகே, தே ஆர் ஹைட்ரோஃபோபிக் எண்ட்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்க டர்ட்ஸ் கூட போய் ஒட்டிப்பாங்க. ஹெட் வந்து வெளியே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸில் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம கழுவும் போது தண்ணி ஊற்றி தானே கழுவுவோம். அப்போ ஹெட் எல்லாமே தண்ணி கூட சேர்ந்து மூவ் ஆக ட்ரை பண்ணும். அப்போ ட்ரை பண்ணும்போது சர்ஃபேஸை விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் ஆவாங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஃபார்மேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மிசைல் ஃபார்மேஷன் சொல்கிறோம். அண்ட் வெல் யூ ஆர் வாஷிங் இட், இந்த மாதிரி இந்த டர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த ஸ்பெரிக்கல் ஃபார்ம் ஆகி கையை விட்டு வெளியே போய் ஹேண்ட்ஸ் வந்து இல்லை கிளாத்ஸ் வந்து ரொம்ப நீட் ஆகிடும். ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் நெக்ஸ்ட் திங் அபவுட் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து பேஸ்ட் ஆன் தி ஹார்ட்னஸ் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன் இஸ் soft water and other one is hard water. So in simple நம்ம எப்படி சொல்லலாம்னா, soft waters are நல்ல தண்ணி. ஓகே, hard waters are salt waters like உப்பு தண்ணி. ஓகே, ஸோ சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது சோப்பில் இருந்து எப்படி டிட்டர்ஜென்ட் டெவலப் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ளீனிங் ஏஜென்ட்டுன்னு வந்தது சோப் தான் வந்தாங்க. அப்போ சோப்பே பெட்டராக இருக்கும்போது டிட்டர்ஜென்ட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஓகே. ஆனால் இங்கே சோப்பில் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னா சோப் வந்து நல்ல க்ளீனிங் ப்ராசஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா when they are reacting with சாஃப்ட் வாட்டர். சாஃப்ட் வாட்டர் கூட இருக்கும்போது மட்டும்தான் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. வேறஸ் சோப்பை தூக்கிட்டு வந்து ஹார்ட் வாட்டர், அதாவது சால்ட் உப்பு வாட்டரில் வந்து நம்ம சோப்பில் வாஷ் பண்ணும்போது ஸ்கம்முன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். வாட் டஸ் இட் மீன் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்க, சோப் போட்டு வாஷ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு மாதிரி மண்ணு மாதிரி ஒயிட் கலர் மண்ணு மாதிரி செட்டில் ஆகும், ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்கம்முன்னு சொல்லுவோம். அங்கே செட்டில் ஆகிறனால அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது சோப்புக்கு. ஸோ இந்த விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்தாங்க டிட்டர்ஜெண்ட். ஸோ டிட்டர்ஜெண்ட் வந்து சாஃப்ட் வாட்டர்லேயும் வேலை பார்ப்பாங்க அண்ட் ஹார்ட் வாட்டர்லேயுமே வேலை பார்ப்பாங்க. ஓகே, பட் there is a many drawback in detergents too. Okay, coming to this next thing, we are going to compare soap and detergent. As I said already, it forms scum in the hard water due to reacting with the minerals like calcium and magnesium, reducing their effectiveness. இங்கே எந்த கேஸில் நடக்கும்னா ஹார்ட் வாட்டரில் நடக்கும், பிகாஸ் ஹார்ட் வாட்டர்ஸ் ஆர் உப்பு தண்ணி, ஓகே, சால்ட் வாட்டர். வெரஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து ரெண்டு வாட்டர்ஸ்லையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. Coming to this next thing, இந்த soaps are biodegradable. நம்ம நல்ல like they are environmental friendly, whereas detergents are may not be an environmental friendly because அவங்க வந்து ஈஸியாக biodegrade ஆக மாட்டாங்க. Okay, so these are the things you want to keep it in the mind, and this is very repeated question. நிறைய டைம் 5 marksல soaps and detergents, இந்த micelle formations இதெல்லாமே கேட்பாங்க. in like உங்கள் ஆன்சர்ஸை இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு you can draw that micelle shape and you can highlight it in your answer sheet. Okay, now let's try this. Can you draw the structure of micelle that could be formed if you dissolve soap in hydrocarbons? சோப்பை வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணால் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்மேஷனில் மிசல் வந்து ஃபார்ம் ஆகும். இதே ஹைட்ரோகார்பன்ஸில் ஃபார்ம் ஆனால் என்ன ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்னு ட்ரை பண்ணுங்கள். அபவுட் திஸ் வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஆன்சர்ஸ் ஐ வில் பி டிஸ்கஸிங் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Okay, you try. Okay, we'll see you in the next video. Thank you.